ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தன்யாவுக்கு முருங்கைக்கீரை பருப்பு போட்டு சாப்பாடு செஞ்சுருக்கேன். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ எல்லாம் போட்டு பருப்பு போட்டு சாப்பாடு செஞ்சுருக்கேன். என்னால் கொஞ்சம் வீடியோ போட முடியல, ஏன்னா பாப்பா பார்க்கணும், கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தனால வீடியோ சரியாக போட முடியல. இன்னைக்கு கொஞ்சம் மோடமாக இருந்தது, மழை வர மாதிரி இருந்தனால பாப்பாவுக்கு மதியம் நான் இதான் செஞ்சு கொடுக்குறேன். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், சிம்பிளாக தான் நான் செஞ்சுருக்கேன். என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ எடுத்திருக்கேன், அப்புறம் ரைஸும் பருப்பும் எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, காயப்பொடியும், பின்ன சீரகம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஆயில் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் பாப்பா கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, அதனால நான் நார்மலாக தான் செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். நான் ஏன் முருங்கைக்கீரை கொடுக்குறேன்னா, நான் வீக்லி ட்வைஸ் கீரை கொடுத்துருவேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதனால நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். எந்த கீரை கிடைச்சாலும் கொடுத்துருவேன் நான். அது கீரை ரொம்ப நல்லது, எதுவும் அவாய்ட் பண்ணாமல் அவளும் சாப்பிடுவோம். அதுக்காக இப்போ இருந்தே நான் கொடுத்துட்ருக்கேன். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் நான் சீரகம் போட்டுட்டேன். சீரகம் லைட்டாக, ரொம்ப ஆயிலில் விட்டிங்கன்னா கரிஞ்சிரும். சீரகம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயமும் பூண்டு, பெரிய பெரிய பல்லாம் 3 பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம், ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம். இது வணங்குறக்குள்ளே எடுத்து வச்ச முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது இதில் போட்டுக்கலாம். அது போட்டோன்னா லைட்டாக புகை வரும். ஒன்றும் இல்லை, நான் அடுப்பு கம்மி பண்ணி வச்சுட்டு தான் பண்ணேன். இதோட சூடுக்கு புகை அதிகமாக நமக்கு தெரியுது, மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை போட்டுட்டேன். முருங்கைப்பூ நிறைய கிடைச்சாலும் சும்மா முருங்கைப்பூ நல்லா வணக்கி விட்டு முட்டை உடச்சி ஊற்றியும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் முருங்கைப்பூ சாதம் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி கூட கொடுக்கலாம். முருங்கைப்பூ ரொம்பவுமே குழந்தைங்களுக்கு நல்லது. அதனால் நீங்கள் எப்போ கிடைச்சாலுமே முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை எப்பயுமே கொடுங்க. அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நான் காரத்துக்கு மிளகும் போடலைனால பெப்பர் தூள் மட்டும் போட்டுக்கிட்டேன். பெப்பர் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீரை எடுத்து போட்டுக்கிட்டேன். முருங்கைக்கீரை நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால எனக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. அவங்க ஹேருக்கு, கண்ணுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும், பாடிக்கு எல்லாமே முருங்கைக்கீரை ரொம்பவுமே நல்லது. புகை வருதுன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் எப்பயுமே வெங்காயம், பூண்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரை வணக்குவேன். இது பெரிய பெரிய வெங்காயமாக இருக்கு இல்லையா, அதனால தான் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் வணக்கிட்டு நான் கீரையும் போட்டேன். கீரையில் நம்ம நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு இடையில கீரை வணங்குறதுக்குள்ளே ரைஸும் பருப்பும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, ரைஸ் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சின்ன ஸ்பூனில். அதுவும் ஃபஸ்ட் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் நம்ம நார்மலாக ரைஸுக்கு 3 விசில் விடுறோம் அப்படிங்கும்போது, குழந்தைக்குங்கும் போது அதை 4-5 விட்டுக்கலாம். அதனால கொஞ்சம் இன்னும் ஊறி இருந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லது. நம்ம இப்போ குக்கரில் வைக்கிறத விட பாத்திரத்தில் வச்சு கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. அது ரொம்ப லேட் ஆகும் வெந்து கிடைக்கிறதுக்கு. இப்போ குழந்தைக்கு குக்கர்லங்கும் போது விசில் எல்லாம் விட்டு கிடைக்கும் போது நல்லா குழஞ்சி கிடைக்கும் இல்லையா, அதனால தான் நான் குக்கர்லேயே சமைச்சு கொடுக்குறது. இது நல்லா வணங்கின பிறகு நம்ம பருப்பெல்லாம் போட்டுட்டு தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம விசில் விட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, குழந்தைங்களோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு முருங்கைக்கீரை ரொம்பவுமே நல்லது. க்ரோத்துக்கு நல்லது. பிரைன் டெவலப்மெண்ட் நல்லதுன்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை கொடுக்கலாம். பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது, க்ரோத்துக்கு நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களோட எலும்புக்கு நல்லது, போனுக்கு நல்லது, இம்யூனிட்டி பூஸ்டர்னு கூட சொல்லலாம் இந்த ஃபுட்டு. அப்புறம் டைஜஷன் நல்லாகும். குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகிற ஃபுட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா ஃபுட்டு கொடுக்குறது டைஜஷன் ஆனால் தான் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, வயிறு வலி வராது, அந்த மாதிரி ஃப்ரீயாக இருப்பாங்க. இது எல்லாமே இருக்கிறனால நீங்கள் முருங்கைக்கீரை தாராளமாக கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடியே நான் முருங்கைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லியிருக்கேன், முருங்கைப்பூவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லியிருக்கேன். இப்போ சாப்பாடு பருப்போடு கொடுக்கும்போது குழந்தைங்க வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம சாம்பார் சாதம் மாதிரியும் இருக்கும், கீரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெறும் கீரை சாதம் கொடுக்குறதோட பருப்போட போட்டு கொடுக்குற சாதம் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. நான் மஞ்சத்தூள் முதல்ல போட மறந்துட்டு, அதனால தான் லாஸ்ட்டாக போடுறேன். நான் இந்த பவுலில் ஆஃப் பவுலுக்கு ரைஸும் பின்ன பருப்பும் இருந்துச்சு, அதனால ஒரு பவுல் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை நம்ம 8 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் 8 மாதத்துலேருந்து பாப்பாக்கு கீரை கொடுக்குறேன். பாப்பாவுக்கு இதுவரை நான் கொடுக்காத கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி இன்னும் கொடுக்கல. எனக்கு அது கிடைக்காதனால நான் அந்த ஒரு கீரை கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இன்னும் பாப்பாவுக்கு நான் அது கொடுக்கல, ஏன்னா குழந்தைக்கு அது கொடுக்கலாமான்னு தெரியல. நான் 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒருத்தவங்க ஒரு டாக்டர் அவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற எல்லா கீரையும் கொடுத்துருக்கேன். நான் வாரத்தில் 2 தடவை எப்படியாவது கீரை கொடுத்துருவேன், முட்டை கொடுத்துருவேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது பாப்பா சாப்பிட்டு, பாப்பா இதுவரை சாப்பாடு எதுவும் வேஸ்ட் பண்ணதில்லை, சாப்பிடாமல் இருந்ததில்லை. பார்த்து ஏதாவது செஞ்சு கொடுத்துருவேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்
பண்ணுங்கள். 8 மாத குழந்தையிலேருந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பெப்பர் தூளை வந்து போடாதீங்க, போடாமல் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.